என்னது, நீங்க ஒரு பூனையை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, எங்க பாஸ் வெளியூர் போறதுனால அவர் வளர்க்கிற பூனையை என்ன பாத்துக்க சொன்னாரு மிட்சி. நைனா, என்ன இந்த பூனை கால்ல ஷூ எல்லாம் போட்டுட்டு ரோட்ல ஓடுமாப்பா? அதெல்லாம் கார்ட்டூன்ல மட்டும்தான் நடக்கும் ஷின்சான். ஹீமா வரி செல்லும், பூனை பார்க்கலாமா? இந்த பூனை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. அது ஒரு சின்ன பூனை, அதை போட்டு இப்படி நசுக்கிற? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, போங்க. இந்த பூனையும் ஷீரோவும் என்னமா சொந்தக்காரங்களா? ஷீரோ ஒரு டாகி ஷின்சான், அது எப்படி இதுக்கு சொந்தக்காரங்களாகும்? ஓஹோ, இது ஒண்ணும் சாதாரண பூனை இல்ல, இத வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. இதோட விலை மொத்தம் 2.5 லட்சம் ரூபாவா. இந்த பூனை அவ்வளவு விலையா? 2.5 லட்சம் ரூபாயை தொடுற அளவுக்கு இன்னும் உனக்கு வயசு வரல. மிச்சி, பொறுமையா இரு. குழந்தைய ஏன் இப்படி திட்டுற? அவளை திட்டுறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது சொல்லுங்க. இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த பேரை என்னாலேயே ஞாபகம் வச்சுக்க முடியல, அதனாலதான் பார்த்து படிக்க. இந்த அழகான பூனையோட பேர் என்னன்னா அஜிலி பிஜிலி குஜிலி கஜிலி, டெல்லியில இருந்து வந்த பில்லி. இது பேரு லில்லி. இதெல்லாம் ஒரு பேரா ஹாரி? இத போய் படிச்சு சொல்றீங்க? என்ன பண்ண சொல்ற? இதான் அதோட பேரு. நல்ல பேரு. இவ்ளோ பெரிய பேரை நான் எப்படிமா ஞாபகம் வச்சுக்கிறது? ஹலோ அதான் யசுமி, ஷின்சான், ஏன் ஹலோ. பிரச்சனையும்? சரி, இது பேரை மாத்திருவோம். இந்த பேரோட ஷார்ட் ஃபார்மா அஜிலி பிஜிலின்னு வச்சிடலாமா? நல்லா வைக்கிறீங்களே ஒரு பேரு. ஏன் நல்லா இல்லையா? ஜூஸ் சூப்பர். எனக்கு எந்த பேரு தோண மாட்டேங்குது. பூனைக்கு பேரு வைக்கிறது பெரிய தொல்லையா இருக்கு. ஏன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க? பேசாம நிம்மி சான்னு கூப்பிட்டுருங்க. இத முதல்லயே சொல்ல வேண்டியதானே? ஏன் இந்த உண்ட மசாலா? ஆஹா, ஏன் இந்த பூனை இப்படி பண்ணுது? ஒருவேளை அதுக்கு உச்சா வருதோ? ஒரு பூனை எப்பவுமே புதுசா ஒரு வீட்டுக்கு போச்சுன்னா அந்த வீட்டை மோப்பம் புடிச்சு அந்த வீட்டை பத்தி தெரிஞ்சுக்குமா. அடிச்சடியில கண்ணு கலங்கிச்சோ? எங்கேயோ பார்த்து பேசுறீங்க. கோழிப்பெடுத்த பூனை ஃப்ரிட்ஜ்ல கோடு போடுறது பாருங்கம்மா. இல்ல ஷின்சான், அந்த பூனைக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். இது என்ன நம்ம வீட்டு ஷீரோன்னு நினைச்சீங்களா? இது ஒரு பணக்கார வீட்டு பூனை, சாதாரண ஃபுட் எல்லாம் சாப்பிடாது. அப்பா முதல்ல இங்க பார்த்து பேசுங்க. இவ்ளோ காஸ்ட்லியான ஃபுட் தான் இது சாப்பிடுமா? ஆமா, எங்க பாஸ் தான் இதெல்லாம் கொடுத்து அனுப்புனாரு. ஆஹா, எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும்பா. நீ சொல்றது கரெக்ட் தான் ஷின்சான். அம்மா, இன்னைக்கு நைட் டின்னருக்கு என்னம்மா செய்ய போறீங்க? அததான் நானும் யோசிச்சிட்டு இருக்கேன் ஷின்சான். ஹலோ, இது ஒண்ணும் நீங்க 2 பேரும் சாப்பிடுறதுக்கு கிடையாது. என்ன ஹாரி இது? எங்களை பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது? இல்ல, நான் அப்படி ஒண்ணும் நினைக்கல. அப்படி நினைச்சாலும் பிரச்சனை இல்ல. அது நீங்க சாப்பிடுறதுக்கு இல்ல. இந்த பூனை எவ்வளவு நல்ல பூனையா இருக்கு. சாப்பாடு வச்ச உடனே சாப்பிட்டுருச்சு. எனக்கு கொடுத்திருந்தா நானும் இப்படிதான் சாப்பிட்டுருப்பேன். என்னாச்சு மிட்சி? அது ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன் போல இருக்கு. எதை மறந்த? அததானே மறந்துட்டேன். ஞாபகம் வந்துருச்சு. நாம எல்லாரும் சாப்பிடறதுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க, எல்லாரும் டிவி பாத்துக்கிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். Come on, அப்படிதான், come on. கண்டிப்பா நீங்க சொல்றத கோல் போடுவாரே. அடித்து விட்டார். போச்சு. அற்புதமான ஷாட். வர வர சரியாவே ஆட மாட்டாங்க. என்ன ஹேமா வருது? பூனையை பிடிச்சு இப்படி எடுக்கறியே, அதுக்கு வலிக்காது? அம்மா, ஈமாவரி ஏமா கத்துறீங்க? அந்த பூனை எஸ்கேப் ஆக பாக்கும்போது ஈமாவரி அதை புடிச்சு இழுத்து தெரியுமா? இது காஸ்ட்லியான பூனை, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காது. நீங்க ஒரு பெரிய மனுஷன் உண்மையை எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன மதிக்காம அந்த பக்கமா திரும்பி நிக்கிறீங்க? உனக்கு சந்தேகமா இருக்கா? அப்படின்னா ஒரு ஐடியா சொல்றேன், அது மாதிரி செய்யலாம். நம்ம இப்ப என்ன பண்றோம்? நாம 4 பேரும் சேர்ந்து இந்த பூனை எங்கேயும் போக முடியாதபடி பாதுகாக்க போறோம். ஓ, மிட்சி, நாம எல்லாரும் சேர்ந்து இப்படியே அந்த பூனையை பார்த்துட்டு இருந்தா அது பயந்துற போகுது. நீங்க சொல்றது சரிதான் ஹாரி. நாம பேசாம திரும்பி உட்கார்ந்துக்குவோம். அது இருக்கான்னு மட்டும் அப்பப்ப செக் பண்ணிப்போம். பண்ணிக்கலாம்ப்பா, பண்ணிக்கலாம். ஷின்சான், எல்லாரும் ஒரே நேரத்துல பார்க்கணும். தனித்தனியா பார்த்தா அது பயந்துற போகுது. அதுவும் சரிதான். ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான் ஹாரி. ஓகே ஓகே, நீ சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் தெரியுது. சரி, நானே ஆரம்பிக்கிறேன்.
ம். நான் இங்கே உச்சா போட்டுமா? இவன் ஏன் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுறான்? ஏன் ஷின்சான் இப்படி இருக்க? அவசரம் வந்ததுக்கு அப்புறம் எப்படிமா அடக்க முடியும்? நிஜமாவா சொல்ற? ஆமாமா. சரி, எல்லாரும் கவனமா இருங்க. ஆமாமா, பூனை மிஸ் ஆயிட போகுது. சரி, யாரும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன். இவன் அடங்கவே மாட்டானா? அடங்குனா அவன் ஷின்சான் இல்லை. கொஞ்சம் வாய மூடுறியா? அட, அந்த பூனைய காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. 2 லட்சம் ரூபாய் எல்லாம். ஆ, அந்த புனைய காணோம். நான் என் பாஸுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஐடியா கொடுத்தது நீங்க தானே ஹாரி? எங்க போச்சு? நிமிச்சன், எங்க போன? ஐயா, எதுக்குமா இருந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போய் தூங்கலாம். இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல ஷின்சான். நான் என் பாஸுக்கு அந்த புனைய கொடுக்கலன்னா 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாகணும். இல்லனா அந்த பணத்தை உன் ஸ்நாக்ஸ்க்கான பணத்துல இருந்து எடுத்து கொடுக்கணும். அச்சச்சோ, என்ன